திருச்சி மாநகர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே மர்ம நபர்கள் இளைஞரை ஓட அரிவாளால் வெட்டிய பதைபதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செய்தியாளர் கதிரவன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. திருச்சி மாநகர் எப்போதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதியானது மத்திய பேருந்து நிலையம் சத்திர பேருந்து பகுதியாகும். இந்த பகுதியில் தினமும் பலாயிரக்கணக்கான மக்கள் சென்று வருகிறார்கள். இந்த நிலையில் சத்திர பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை பகுதியில் அடிக்கடி இளைஞர்கள் கஞ்சா போதையிலும் மது போதையிலும் தகராறு ஈடுபது வழக்கமாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் முகமூடி அணிந்து இளைஞரை சாரமறைய வெட்டி தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து அருகில் இருந்தவர்கள் காவல்துறைக்கும் மருத்துவமனைக்கும் தகவல் தெரிவித்தும் அருகாமையில் இருந்த காவல்துறை சம்பவ இடத்திற்கு இளைஞரை மீட்டு அவசர சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் காவல்துறையை தொடர்ந்து வெட்டுப்பட்ட இளைஞரை திருவள்ளுவச்சோலை பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் முதல்கட்ட விசாரணையில் வெட்டுப்பட்ட இளைஞர் முத்துக்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் லோகேஷ், சஞ்சய், ராம் ஆகிய 4 பேரும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நடைபெற்ற நேற்று வேடுபறி நிகழ்ச்சி காண சென்றதாக கூறப்படுகிறது. ஸ்ரீரங்கத்திலிருந்து அண்ணா சிலை பகுதிக்கு 4 பேர் வந்த பொழுது மர்ம கும்பல் அவரை தாக்க முற்பட்டுள்ளனர். இதில் முத்துக்குமார் மட்டும் மர்ம கும்பலுடன் சிக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை விசாரணையில் முன்விரோதம் காரணமாக சில மர்ம கும்பல் தாக்கிவிட்டதாக முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் யார் பெரியவர் என்ற இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையின் மோதல் காரணமாக தான் இந்த கொலைவெறி தாக்குதல் நடந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து தற்போது இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கோட்டை காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.